அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். 2024 இந்த வருஷம் முதல் வாரத்தில் தமிழில் பெரிய அளவு படங்கள் இல்லை. ஏன்னா இப்போ 2வது வாரத்தில் பொங்கல் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. பல பெரிய பட்ஜெட் படங்கள், மிகப்பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது தமிழில். ஸோ அதனால் இந்த வாரம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் மலையாளத்தில் வந்து தரமான ஒரு என்கேஜிங்கான க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லரை இறக்கிட்டாங்க இந்த வாரம் மொதல் வாரமே. ஸோ அது நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும். மலையாள படத்தில் பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு சின்ன நாட்டை எடுத்துகிட்டு அவங்க அதை நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு. அது மாதிரி வந்திருக்க ஒரு தரமான ஒரு க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. உலக பட விழாக்களில் பல இடத்துல திரையிடப்பட்டு பல விருதுகள் உலக அளவில் இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் வென்ற படம். அதுக்காக ரொம்பவும் வந்து ஸ்லோவாக போகும்னு நினைக்க வேண்டாம். ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மோடில் என்கேஜிங்கான படம். இந்த படம் வந்து இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்க படம் இதுதான். ஸோ இந்த படத்தோட பேர் தான் ஆட்டம். இந்த மலையாள வார்த்தைக்கு நாடகம் இல்லை பிளேன்னு கூட ஒரு அர்த்தம் வரும். ஸோ இந்த படமான ஆட்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து வினய் ஃபோர்ட், ஜரீன் சஹிப், அப்புறம் கலாபவன் சாஜன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனர் ஆனந்த் எரகாஷி அவர் தான் இயக்கியிருக்காரு. அறிமுக இயக்குனர்னே தெரியாத அளவுக்கு படத்தை சிறப்பாக கையாண்டு மொதல் படமே வெற்றி படமாக்கியிருக்காரு. அவரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த சேனலில் நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். இந்த பொன்மாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இதில் வந்து புது படங்கள் தேட்டர் ரிலீஸ், ஓடிடி ரிலீஸ் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த படம் இப்போ வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வாங்க இனி படத்தோட ப்ளஸ் மைனஸு ஃபீட்பேக்கு கதை ஒன்லைன் எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, தியேட்டர் நாடகக்குழு ஒன்று கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து இந்திய அளவில் பல நாடகங்களை போட்டுகிட்டு வருது அந்த ட்ரூப்பு. அதில் வந்து 13 பேர் தான் அதில் மெம்பராக இருக்காங்க. அந்த நாடகம் நடத்திக்கிட்டு வராங்க. அந்த குழுவில் வந்து ஒரே ஒரு பெண் தான் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் ஜரீன் சிகாப். ஒரு நாள் நாடகம் பார்க்க வந்த வெளிநாட்டு தம்பதிகள் வந்து இவங்க ட்ராமா பிடிச்சி போயிடுது. அது வந்து பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து அதை வெளிநாட்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு நாடகம் பிடிச்சிருந்தவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான தங்குற மாதிரி விடுதியில் வந்து ஃப்ரீயாக வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க. அது செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா வெளிநாடு ஸ்பான்சர்ஷிப்பும் தராங்க. அந்த செலிப்ரேஷன் கொண்டு வரதுக்காக ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸ்க்காக அந்த 13 பேரும் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருக்காங்க. அப்படி ஹாப்பி மூடில் இருக்கும்போது அந்த ரெசார்ட்டில் எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி ஆட்டம் கொண்டாட்டம் அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு முடிச்ச அப்புறம் எதிர்பாராத விதமாக ஹீரோயின் வந்து ஹராஸ் செய்யப்படுறாங்க. இந்த மீட்டு பிரச்சனையை வந்து இந்த ட்ரூப்லேயே இருக்க ஹீரோ வினய் ஃபோர்ட்டுக்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த நடந்த சம்பவத்தை. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த குழுவில் லீடர் ஒருத்தர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து குழுவில் வந்து இது யார் பண்ணியிருப்பாங்க டவுட்டு. அந்த அவங்க ஹீரோயின், ஹீரோ, அப்புறம் குழுவில் தலைவராக இருக்கிறவனும் ஒரு இதுக்கெல்லாம் நடந்த சம்பவத்தை வச்சு செலிப்ரிட்டியும் திரைப்பட நடிகராகவும் சமீபத்தில் இந்த குழுவில் சேர்ந்துருக்கிற கலாபவன் சஜோன் மேலே தான் டவுட் வருது. ஸோ அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இந்த குழுவெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த 13 பேரும் சேர்ந்து அந்த 13 பேரில் இந்த முக்கியமானவங்களெலாம் கூப்பிட்டு அந்த ஆண்கள் மட்டும் கூடி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த கலாபவன் சாஜனும் அந்த ஹீரோயின் இல்லாமல் மிச்ச ஆளுங்கள்லாம் கூடி ஒரு மீட்டிங் நடக்குது அந்த தலைவரோட வீட்டில், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க வீட்டில். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது அதை பல ஆங்கிள்லேயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசியில் திடுக்கணும் உண்மைகள்லாம் வெளியே வருது. என்கொயரி பண்ண கடைசியில் உண்மையிலே அந்த மீட்ரு பண்ண அந்த நபர் யார், அந்த குற்றவாளி யார், ஏன் அப்படி பண்ணாங்க, அது அப்படி அந்த உண்மையிலே இந்த கலாபவன் சாஜன் தான் குற்றவாளியா இல்லை வேறு ஒரு ஆளா அப்படிங்கிறத சஸ்பென்ஸான கிளைமேக்ஸோடு தெரியப்படுத்துகிறது தான் மிச்ச கதை. படத்தில் நல்ல ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஸோ இனி ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. லாஸ்ட் வரை சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகி பார்வையாளர்களை ரசிக்க வச்சுருக்காரு அறிமுக இயக்குனர் ஆனந்த் எரகாஷி. படத்தில் எல்லோரும் அவங்க கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து படத்தில் நடிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு அந்தளவு இயல்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து ஹீரோ வர வினய் ஃபோர்ட்டு, அவர் வந்து படத்தில் ஹீரோவாக வில்லனாலே உங்களால் யூகிக்க முடியாது. அந்தளவு கிளைமேக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸாக போகணும். பாருங்கள், படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சிறப்பான நடிப்பு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஹீரோயினை வர ஜரீன் சிகாப், அவங்க தான் படத்தோட பில்லர். அதை உணர்ந்துட்டு அவங்களும் வந்து அவங்கள சுற்றி தான் கதை நடக்குதுன்னு அதை உணர்ந்து
சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அவங்க பக்கம் திரும்பும்போது அதிர்ற இடம், அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த சிரிச்சுக்கிட்டே அந்த வெறுப்பை நடக்கிற சீன்லாம் நல்லா சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் கலாபவன் சாஜன். அவர் கேரக்டர் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து வில்லனா ஹீரோவான்னு அவரையும் யூகிக்க முடியாது, நல்லவராக கெட்டவரான்னு யூகிக்க முடியாது. ஸோ அவர் கேரக்டரையும் அவர் பின்னிப்பார் எடுத்திருக்காரு. கலாபவன் சாஜனுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். படத்துக்கு இன்னொரு மெயினான முக்கியமான டெக்னிக்கல் விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபி. படத்தில் வந்து மெயின் பார்ட்டே அதுதான். ஒரு ரெசார்ட்டு, ஒரு வீடுன்னு குறைஞ்ச லொக்கேஷன் தான். வீட்டுக்குள்ளே கான்வர்சேஷன் தான். அந்த சஸ்பென்ஸான கான்வர்சேஷன் என்கொயரி வந்து ரசிக்கிற அளவுக்கு மூஞ்செல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தாலே நமக்கு சலிச்சிடும். அது சலிப்பை போக்குற அளவுக்கு கேமரா ஆங்கிள் வச்சு நம்ம படத்தில் மிரட்டியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். வாழ்த்துக்கள். படத்தில் ரீன் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கு. லாங் ஷாட்டு, ரிவால்விங் ஷாட் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். படத்தில் வர அந்த என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் வேறு லெவலாக இருக்குது. அந்த கான்வர்சேஷன் டைலாக்லாம் சிறப்பாக எழுதியிருக்காரு. இந்த கதாசிரியருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மைனஸே இல்லையானா இருக்குது. மைனஸும் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. படத்தில் கான்வர்சேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கு பதிலாக சீனை வந்து நரேட் பண்ணியிருக்கலாம். அவங்கவுங்க ஆங்கிளில் அதை எப்படி சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லி பண்ணியிருந்தால் அந்த லீனியர் நான் லீனியர் மத்தியில் சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. குற்றவாளி கண்டுபிடிச்சி வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஹீரோயினியே வந்து அந்த மீட்டு புகாரை வந்து பெருசுப்படுத்தி போலீஸுக்கு இப்போ தெரியப்படுத்துகிற லாஜிக் மிஸ்டேக்காக படுது என்ன அளவில். இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அது படத்தை வந்து எந்த அளவையும் இது பண்ணல. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு படத்தை சிறப்பாக எடுத்ததுக்கு இயக்குனர் பாராட்டுகள். மொத்தத்தில் இது யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். சஸ்பென்ஸு, க்ரைம், இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி, த்ரில்லருக்காக ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டல் தெரியப்படுத்துங்க. இந்த வருஷம் மலையாளத்தில் வெளியான தரமான முதல் க்ரைம் த்ரில்லர்ன்ற பெருமை பெற்ற படமாக இந்த படம் வருது, ஆட்டம். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரைமசனம் முன்னெடுத்து சந்தி பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.